ஃபேவரட்டான நிகழ்ச்சி ருசிக்கலாம் வாங்க. சோ நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விதவிதமான ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கு நமக்காக அட்டகாசமான ரெசிபி செய்து காட்டுறதுக்காக வந்திருக்காங்க திருமதி புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்து காட்ட போறீங்க? இன்னைக்கு நூடுல் சூப், ஓகே, காட்டி டாட்டி ஜூஸ், முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப். ஸோ இன்னைக்கு வந்து சூப் ஜூஸ்ல வந்து கலக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ரெசிபிஸ் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன ரீசன் மேம்? இப்போ ரொம்ப சம்மர், ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு. அதனால யாராலையும் ரைஸ், ரசம், சாம்பார்னு சாப்பிட முடியல. ஏதாவது ஒண்ணு குடிக்கிறதுக்கு கொடுத்தா ஜஸ்ட் அதுவே ஃபில்லிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ சம்மர்ல ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனால நமக்கு நிறைய நீர்ச்சத்து தான் தேவை. அதனால நீர்ச்சத்தா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் மேம். ஆனா இவ்வளவு தூரம் என்னோட ஹெல்த் கான்சியஸை நீங்க மனசுல வச்சுட்டு எப்போ நீங்க செட்டுக்கு வந்தாலும் எனக்கு தேவையான டிஷ்ஷஸா சமைச்சு கொடுக்குறீங்க. ஓகே சார், இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சமைச்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து நூடுல் சூப். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நூடுல் சூப். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? நூடுல் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ், கேரட், பீன்ஸ், கார்ன்ஃபிளவர். இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து நூடுல்ஸ் குக் பண்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சு அது சூடாயிட்டு இருக்கு. ஓகே, கொதி வரும்போது நம்ம இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். ஓகே, கொஞ்சம் பிரேக் பண்ணி போட்டுடலாம். அது வேகட்டும். நார்மலா வெறும் நூடுல்ஸை சாப்பிட்றத விட இந்த மாதிரி அது கூட காய்கறி சேர்த்து சாப்பிடலாம். காய்கறி சேர்த்து வதக்கி ஒன்னா சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடுவோம். இந்த இது வந்து மசாலா அதிகமா இல்லாம அதே டைம் ஃபில்லிங்காவும் இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, ஒரு 1.5 கப்புக்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க வரட்டும். இதுல வந்து வெஜிடபிள்ஸ் தான் போட்டு வேக வைக்க போறோம். எப்பவுமே வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வெறும் கோல்டு வாட்டர்ல வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சு வேக வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுல அப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் போடணும். இது சீலிங் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். காய்கறிகள் சுடுதண்ணியில போட்டா முதல்ல அவுட்டர் பார்ட் வெந்துடும். அதனால உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து உள்ள அப்படியே இருக்கும், வெளியே வராது. ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா சூடு ஆக ஆக முதல்ல உள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ஃபுல்லா தண்ணிக்கு வரும். அதுக்காக தான் நம்ம நல்ல சூடானதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி சூடாயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே அந்த பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் போடணும். ஓகே, ஒரு பக்கம் நூடுல்ஸ் வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து வானலில தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறாங்க. அது நல்லா கொதி வரும்போது அவங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸ் ஃபர்ஸ்ட் வேக வைக்க போட போறாங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, அதுல வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு சாப் பண்ண பீன்ஸ் போடுறேன். ஓகே, இதுல வந்து விருப்பப்பட்ட காலிஃபிளவர் அந்த மாதிரியான காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி வந்து நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸ் சேர்க்கிறாங்க. அடுத்தது கேரட். அவங்க அந்த கட் பண்ணிருக்கிற விதமே பாப்பீங்க, ரொம்ப அழகா சின்ன சின்னதா மைன்யூட்டா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்பதான் நமக்கு அந்த நூடுல்ஸ் அந்த சூப்போட சாப்பிடும் போது இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா பாயில் ஆயிருக்கும். அதே டைம் வந்து நம்ம சூப் சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸை தனியா நம்ம வந்து சூ பண்ணி சாப்பிடுற ஒரு ஃபீல் இல்லாம அப்படியே சூப்போட சேர்த்து நூடுல்ஸோட சேர்த்து நம்ம வந்து சாப்பிடலாம். சோ அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சத்தும் கிடைக்கும். இது வந்து லைட்டா இதுவும் பாயில் ஆயிட்டு இருக்கும், நூடுல்ஸும் பாயில் ஆகும். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா பாயில் ஆனதுக்கு அப்புறமே நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துருச்சுனாலே நூடுல்ஸ் வந்து மேக்சிமம் வெந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும், காய்கறிகள் எல்லாம் வெந்துடும். ஓகே, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் காய்கறி வெந்துடுச்சு. இப்போ வந்து நூடுல்ஸும் வெந்துடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வெந்திருக்கு நூடுல்ஸ். இதுல நமக்கு தேவையான அளவுக்கு
இது வந்து ஈவினிங் டைம்ல கொடுத்தாலும் சரி, மார்னிங்ல கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டா இருக்கும் உங்களுக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ ஈவினிங் கொடுக்குறோம்னா ஈவினிங் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் போட்டிருக்கேன். தண்ணியை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிடணும். ட்ரெயின் பண்ணிட்டு அந்த நூடுல்ஸை மட்டும் இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு மேல இதுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் நல்லா வேக வச்சாங்க. அடுத்தபடியா வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து வேக விட்டாங்க. ஸோ ஒரு 2 to 3 minutes நல்லா வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா பாயில் ஆன நூடுல்ஸை அந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் லைட்டா பெப்பர். ஓகே. ஏன்னா பெப்பர் அதுலயே கொதிச்சதுனா தான் அந்த பெப்பரோட வாசனை அதுல இருக்கும். இதுல வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா லைட்டா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓ, சோ அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா அந்த மாதிரி. ஆமா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சூப்னு சொன்னா அது கொஞ்சம் லைட் ஸ்வீட் இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் கொஞ்சமா லைட்டா ஆட் பண்ணிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு கார்ன்ல இருக்கிற அந்த லைட்டான ஸ்வீட்னஸ் மாதிரி வெஜிடபிள்ஸ்லயும் அது சேர்ந்துடும். ஓகே. அது குழந்தைங்களுக்கு வந்து லைட்டா ஒரு ஸ்வீட் இருக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதுல வந்து ஜீரகம் வேணும்னா போடலாம். இப்ப சவுத் இந்தியன் டேஸ்ட்ல வேணும்னா ஜீரகம் போடலாம். இல்ல சைனீஸ் ஸ்டைல்ல தான் வேணும் அப்படின்னா அது வேண்டாம், போட வேண்டாம். ஓகே. வெறும் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சூப் வந்து நமக்கு கொதிச்சிடுச்சு. இத வந்து கொஞ்சம் திக்க அந்த இப்படியே கொடுத்தானா சூப்னு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டு இதுல கலந்துட்டோம்னா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். சோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா இது சூப் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே. சார், நம்ம வந்து குட்டீஸ்களுக்கும் வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னா, ஆனா என்னடா எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸால மேம் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சோ அதுக்கும் வந்து உங்களுக்கு அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுல வந்து லைட்டா ரொம்ப கொஞ்சமா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் அந்த ஃபிளேவர் வந்துட்டு இருக்கும். சோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா நம்மளுடைய வாண்டுகளுக்கு ஏமாத்தி கொடுத்துடலாம். இப்ப வந்து நான் ஒரு 1/2 teaspoon கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கிறேன். ஓகே. அதுக்கு கொஞ்சமா தண்ணி, நல்லா கரைச்சிட்டு சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனலா வந்து அந்த சூப்புக்கான அந்த பதம் வரதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon கார்ன்ஃபிளவர்ல லைட்டா தண்ணி கலந்து இப்ப அந்த சூப்ல மிக்ஸ் பண்றாங்க. டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த சூப்பும் அதே மாதிரி குடிக்கலாம், சாப்பிடலாம். ஓகே. சோ ஃபைனலா கார்ன்ஃபிளவர் தண்ணியில கலந்து அதையும் சூப்ல மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பதான் அந்த ஒரு சூப் கன்சிஸ்டன்சி நமக்கு இதுல கிடைக்கும். கொஞ்சம் நம்ம அரிசி கஞ்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட்டான அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த தண்ணியில இருக்கும். அதனால அது சூப்புன்னு ஒத்துப்பாங்க. இப்ப இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சூப். பட் சம்மர்ல அம்மாக்களும் ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க முடியாது. அதனால இது ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஹெல்தியான ஒரு சூப்பும் கூட. கலர் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. ஸோ ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் கிரீன் இந்த கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அது மேல நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கொத்தமல்லி. ஓகே, சூப்பர். இப்ப சூப் ரெடி, நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ குயிக்கா அழகா நமக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வைத்து எப்படி ஒரு அற்புதமான சூப் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு புஷ்பலதா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரெசிபியா இந்த நூடுல் சூப் நமக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இதனுடைய டேஸ்ட் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். சூப் பிரியர்களுக்கு இது வந்து உண்மையிலே வந்து இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு நீங்க செஞ்சு காட்டின இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நூடுல் சூப் செய்யும் முறை: பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்த பிறகு நூடுல்ஸை சேர்த்து நன்கு வேக வைக்கவும். கடாயில் தண்ணீர் ஊற்றி கொதி வந்த பிறகு பீன்ஸ்,
கேரட் சேர்த்து வேக வைக்கவும். வெந்தவுடன் வேக வைத்த நூடுல்ஸ், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கும் பொழுது சிறிது கார்ன்ஃபிளவர் சேர்த்து கலக்கி கொத்தமல்லியோடு சேர்த்து பரிமாறவும். ஓகே, நமக்காக புஷ்பலதா மேம் ஃபர்ஸ்ட் ரெசிபியா இந்த ஹெல்தியான நூடுல்ஸ் சூப் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டினாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ் அதோட கொஞ்சம் நூடுல்ஸை சேர்த்து அற்புதமா நம்ம யோசிக்கிற டைம்ல நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஹெல்தியான ஒரு சூப் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நீங்களும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க.